ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பூ கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து ஒரு வீடு குடி போகிற விசேஷத்துக்காக நாங்கள் வந்து தட்டு வரிசை எடுக்க வந்தோங்க. அங்கே ஒரு கோயிலில் வந்து தட்டு வரிசைக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா இது மகிழம் பூ. அது மரத்துக்கு கீழே தான் நிற்கிறேன். இருட்டில் ஒன்றும் தெரியாது. ஏன்னா இப்போது மணி 4. நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. தட்டில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே குடி போகிற வீட்டுக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ கோயிலில் வச்சு இப்படி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுப்போம் இல்லையா? அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அந்த மரத்துக்கு கீழே தான் நான் இப்போ நின்று அந்த பூவை எடுத்தேன். அது மகிழம் மரமாக பார்த்தா சூப்பராக இருந்ததா? நைட்டில் அவ்வளோ தெளிவாக தெரியுதான்னு தெரியல. பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சென்று வந்த சுற்றுலாவை பற்றி ஒரு பக்கம் கட்டுரை வரைய, அதுதான் வரைகிறேன். நான் போயிட்டு வந்த வீடு குடி போகிற விசேஷத்தை பற்றி தான் இந்த கட்டுரை. எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வீடு குடி போகிறாங்க, என் சொந்தக்காரங்க வீடு குடி போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது எங்கள் அக்காவோட நாத்தனார் வீடு குடி போகிறாங்க. அவங்க நம்மளை கூப்பிட்டதுனால போயிருக்கோம். இதில் வந்து நம்ம யாருன்னா பார்வையாளர் மட்டுமே, மொய் போட போன ஆள். இப்போது நம்ம வந்து வீடியோ வச்சுருக்கிறதுனால இப்போ இது இவங்களுக்கு மெமரியாகவும் இருக்கும். நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்காக தான் இதை காட்டுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் நிறைய விசேஷத்துக்கு இது போல் போயிட்டு வருவோம் இல்லையா, அப்போ இருட்டில் போகிறப்போ அந்த ஃபீலே செம்மையாக இருக்கும். நைட்டில் எல்லோரும் ஒரு வருஷம் தூக்குறாங்க, நான் மட்டும் 2 தட்டு. எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். அதுவும் தூக்குனதுலேயே அன்னாச்சி பழத்தை தூக்குன பாருங்கள். அதுதான் நான் செஞ்ச தப்பு. நீங்கள் வந்து போய் இது போல் தட்டு வரிசை தூக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத தூக்குங்க. வெயிட்டு கூட தூக்கலாம். தேங்காய், வாழைப்பழம் இது போல் வெயிட்டாக இருக்கிறது கூட தூக்கலாம். ஆனால் அன்னாச்சி பழத்தை தூக்கவே கூடாது. ஏன்னா அது குத்துறதே தெரியல. அது என் கையில் குத்தி கிழிச்சதே தெரியல. ஆனால் 2 கையும் காலி பண்ணிடுச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தவங்க தட்டு வரிசை இல்லாமல் போயிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இது 2 தட்டியும் அவ்வளோ லாங் தூக்கிட்டு போக முடியாது. நான் அவங்களுக்கு பாதியிலேயே அவங்களுக்கு கை மாற்றி விட்டுட்டேன். தொண்டை வந்து கரகரன்னு இருக்குது, சளி பிடிச்சிருக்குங்க. பனியில் தானே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இதோ போகிறார் இல்லையா சைடில் நம்மளை தாண்டி, அவர் தான் போய் அந்த சீர்வரிசை கொண்டு போகிறாங்களே அவங்க பையன் போய் முன்னாடி வெடி போட வேண்டிய ஆள் நம்மளை தாண்டி இப்போ தான் போயிட்டுருக்காரு. நம்ம வந்து வேனெல்லாம் வந்து 2 வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை அந்த சைட்லேயே அப்படி நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் நடக்கிற தூரத்துலேருந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 5 இடத்துல வெடி போட்டாங்க. அங்கே மட்டும் அப்படியே ஸ்டக்காகி நின்னோம். இப்போ எனக்கு முன்னாடி போனவங்க ப்ளம்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படியே ஆனால் அத்தனை மணியில் வந்து சாப்பிட தோணாது தான், இருந்தாலும் ஒரு டெம்ட் ஆகும் இல்லையா, அது போல் ஆச்சு. அப்புறமா அப்படி காத்தோட்டமாக அது ஒரு நல்ல ஃபீல் தான். ஒரு இருட்டில் இது போல் நடந்து ரொம்ப தூரம் போகிறப்போ ஒரு ஜாலியாக இருந்தது பாருங்கள். இப்போ தான் நான் வந்து அவங்களுக்கு ஒரு தட்டை கொடுத்துட்டேன். அவங்க எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அப்படியே மொல்லமாக நடந்து போனோம். இங்கே பாருங்கள், பின்னாடி லைட்டு போடுறாங்க வெளிச்சத்துக்காக. ரோடு லைட் இருக்குது, ஆனால் அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து அவ்வளோ வெளிச்சம் கிடையாது. நான் நின்று என் பையன் பின்னாடி வந்துட்டு இருந்தான். அவனை வந்து முன்னாடி போக சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே ஸ்டக்காகி நின்னாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த வரிசைலாம் வந்து எல்லாருமே பழம் மட்டும்தான் தூக்குறோம். மிச்சப்படி அந்த பாத்திரம் அந்த வரிசைலாம் இதில் தூக்கலை. அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது போச்சு வண்டி, அதிலே போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு டிவியும் இருக்குது. அதை வந்து ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி ஒரு டிவி வாங்கினாங்க, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கப்போ அப்படியே பொட்டுன்னு விழுந்து உடஞ்சிடுச்சு. அதாவது 40,000 ரூபாய் டிவி. அதனால் வந்து இந்த வாட்டி டிவியை பத்திரமா எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், ப்ளம்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இது மட்டும் தான் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா சாக்லேட்லாம் ஃப்ரெண்டில் போயிடுச்சு. இது விடிய காலையில் 4, 4:30 போல் இந்த சமயம் தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்காக ஒரு ப்ராசஸ் போவோம் இல்லையா, எழுந்துச்சி குளிச்சு கிளம்பி அப்படின்ட்டு, அதெல்லாம் 1 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வருது, வெடி போட்டு எல்லாரையும் எழுப்பி விடுறது. வேன் கார் வந்தப்போ வேன் காருக்கெலாம் காஃபி கொடுத்து அவர் ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு அப்புறம் போய் எல்லாரையும் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கிராமத்தில் இது நடக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி போன்னு சொன்னோன்னே அவர் வந்து எல்லாரையும் கிராஸ் பண்ணி போகிறாராம். என் பையன் தான், வேறு யார் போகிறது இந்த லட்சணம். வேறுங்க இப்படி போயிட்டு இருந்தோம். இந்த இவங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் போய் நின்னாங்க. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப பின்னாடி தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா இது போல் நெருக்கி அடித்து போகிறப்போ வந்து ஸ்டக்காகி அப்படி நிற்கிறப்போ நம்ம வந்து போய் இடிச்சிட்டு நிற்கிறேன் போல இருக்கும். அதனால் நான் பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டு வந்த மாதிரியா. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது போல் இருட்டில் செய்கிற வேலைலாம். இருட்டில்னா இது போல் விசேஷத்துக்கு போகிறது, தாலிப்பிரி கட்டுறதுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படி ரொம்ப லாங்கில் கட்டி கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது. இதெல்லாம் வந்து இது போல் விடிய காலில் போகிறப்போ நீட்டாக அந்த வேனில் பாட்டு போட்டு விட்டு காற்றுல ஜில்லுன்னு, அதுவும் சொந்தக்காரங்கள் நடுவில் போகிறப்போ செம்ம ஜாலியாக இருக்கும். அதனால் இந்த பயணம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே பாருங்கள் வெடி, அது வந்து வெடி போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் போடுறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே தூக்கி போடுவோம் இல்லையா, அது மாதிரி பக்கு பக்குன்னு ஆகிட்டு இருந்தது. இப்போது அந்த தெரு என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. இதுதான் அவங்க வந்து சீரியல் செட்டு நல்லாவே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து போகிற பாதை, சந்து பாதை. இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் நடந்தது. மாமாலாம் வந்து அரிசி இதெல்லாம் தூக்கிட்டு உள்ளே போவாங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டு போனாங்க. அப்புறம் பசுமாடு உள்ளே விடுறது. அப்போ தான் ஓமகுண்டத்தில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் தட்டு வரிசை வச்சோம். இது போல் நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. என்ன குடி போகிற வீட்டில் நடக்குமோ அதெல்லாம். இந்த பாருங்க, மஞ்சள்லாம் வந்து ஆம்பளை கொடுக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. பொம்பளைங்கெல்லாம் வந்து உள்ளே வேலை பார்த்தாங்க, ஆம்பளைங்களாம் மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு உள்ளே போய் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போனாங்க. இது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. இதில் நான் யாருன்னு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா?
கண்டுபிடிச்சிருக்கணும். ஏன்னா இத்தனை நாளில் நான் வீடியோ போடுறேன், இன்னுமே என்னை கண்டுபிடிக்கல. இது இல்லை, பிளாக் கலர் சாரீ ஒன்று கட்டிக்கிட்டு போவேன் நான். தான் பிளாக் இல்லாத ஒரு யானை இதில் அப்புறம் ஒரு பார்டர் வந்து அது ரெட்டாக ஆரஞ்சாக அது சொல்ல முடியாது. அது போல் அந்த இருட்டில் பார்க்குறப்ப இன்னும் லுக்காக இருந்தது. பகலை பார்த்தா அதுக்கு மேலே இருந்தது. இப்போ உள்ளேருந்து கிராஸ் பண்ணி வராங்க பாருங்கள், இவங்க தான் இந்த வீட்டுக்கு தேவை செய்கிறவங்க. இதுதான் எங்கள் அக்கா. சாமி படம் வாங்கிட்டு போகிறாங்க. இது பாருங்கள், அவங்க தான். இவர் நிற்கிறாருலே, இவர் எங்கள் பையன். ரொம்ப ஹைட்டாக இருக்கான்றதால பெரிய பையன் நினச்சிக்காதீங்க. 7th தான் போகிறான். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹைட்டாக இருப்பாங்க. எல்லோரும் தட்டை தூக்குறாங்க, எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரமாக எனக்கு எதாவது தாங்க நாங்கன்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அண்ணன் கூட தூக்கிட்டு போகிறாங்க. செம்ம வெயிட்டுங்க. இப்போ இந்த வீட்டில் நான் ஒரு என்னென்னா, இவருங்க இப்போ தான் வந்து எல்லாத்தையும் அந்த ஐயர் உட்காந்து ஓமகுண்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதில் என்ன நான் ஒன்று ஸ்பெஷலாக பார்த்தேன்னா, நாங்களும் வீடு குடி போனோம், எத்தனையோ வீடு போயிருக்கேன். காய்கறி வாங்கிட்டு வந்து தரது அது எல்லா பக்கமும் இருக்கான்னு தெரியாது. என் வீட்டுக்கு குடி போனப்போ காய்கறி, மல்லிகை சாமான் இதெல்லாம் வந்து வரல. ஆனால் இவங்க வந்து காய்கறி வந்து சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு போனாங்க. 1 மாதம் மல்லிகை சாமான், அதாவது அரிசி மூட்டை ஒன்று, அது மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வெங்கல பாத்திரம், சில்வர் பாத்திரம், சாமி வந்து அதாவது படம், சாமி படம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் என் வீட்டுக்கு வந்து நான் எனக்கு பிடிச்சா போல் முருகர், பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி இப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட இருக்காமல் ஒரு 5 சாமி போட்ட மாதிரி நான் போய் வாங்கிட்டு வந்து லேமினேஷன் பண்ணதை வாங்கிட்டு வந்து வச்சு நான் பண்ணிக்கிட்டேன் புது வீட்டுக்கு. ஆனால் இவங்க வாங்கினாங்க. நம்ம வீட்டுக்கு எப்பயுமே வெங்கல பாத்திரம் தருவாங்க, குத்து விளக்கு, படி, அப்புறம் வந்து பொங்க பாத்திரம்னு ஏதாவது தருவாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில்வர் பாத்திரமும் தராங்க. சில்வர் பாத்திரம்னா இது நிறைய வந்து சின்ன சின்ன பாத்திரம் தருவாங்க. எண்ணெய் எண்ணெய் உருளி அது இதெல்லாம் தருவாங்க, உருளி இதெல்லாம். இவங்க வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதுலேருந்து மத்துலேருந்து எல்லாமே தராங்க. இதெல்லாம் வந்து கல்யாணத்தில் தருவாங்க. வீடு குடி போகிறதுக்கு இப்படி செய்கிறதில்ல. ஆனால் இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. அதாவது நிறைய பொருள் இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இருக்குது, செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி போச்சு. இதாங்க நாங்கள் தூக்கிட்டு போனால் தட்டு வரிசை. இப்போ இதுக்கப்புறம் தான் டிவி தான் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு வரணும்னு டிவி பத்திரமா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஹாப்பி, சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் சந்தோஷமாக செஞ்சாங்க. இன்னும் கூட செஞ்சுருப்பாங்களா இருக்கலாம். அவனா போதும், இதுவே ஓகே அப்படின்றா போல். ஏன்னா கல்யாணம் வந்து 1 வாரத்தில் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். அதனால இப்போதைக்கு மாமா வீட்டிலேருந்து வர சீர் இது. இதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்த சண்டே வருது, அதுக்கும் ஒன்று செய்ய வேண்டிய இருக்குது. அதனால இப்போதைக்கு இது வந்து கணக்கு பண்ணி விட்டாச்சு, போதும்ன்ட்டு. இதை பாருங்கள், டிவி வருது, எடுத்துகிட்டு போய் அது பக்கம் வைக்க சொல்லி. இவர் தான் வந்து எங்கள் அக்கா பையன், சின்ன பையன். இவங்க தான் இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடை சுற்றி பார்க்கலாம். எனக்கு வந்து வீடு வந்து மீடியமாக இருந்தது. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. நீட்டாக இருந்தது. ஃப்ளோரிங் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி, டூப்ளெக்ஸ் வீடு தான். சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போல் எலகண்ட் லுக்கில் கூட செய்யலாம். இங்கே பாருங்கள், கிளாஸு, பால்கனி, அது செம்மையாக இருந்தது. இப்போ இது எல்லாமே இருட்டில் நடக்குது. இது வரைக்கும் விடியலை. நீங்கள் வந்து இது என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து தஞ்சாவூரில் ஒரத்தநாடு வட்டத்தில் தென்னம்நாடு கிராமத்துலேருந்து உள்ளே போனாக்கா சேதுராயங்குடி காடு. அதுதான் இப்போ நாங்கள் வீடு குடி போயிருக்க ஊரோட பேர். இங்கே பாருங்கள், பால்கனிக்கு இந்த கண்ணாடியில் நின்று பார்த்தேன் எப்படி இருக்கேன்ட்டு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு தோணாது, எப்படியும் திட்டுவீங்க தானே. அதனால சரி, அவன் போயிட்டு வந்து அவன் ஜாலியாகிட்டான். சீரியஸாகவே அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தான். எனக்கும் பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், இதுலேருந்து பின்பக்கம் போனால் அப்படியே வந்து ஓப்பனாக நல்லா பின்பக்கம் நிறைய லாங்காக இடம் இருக்குது. பொழுது விடிஞ்சு நான் இருந்தேன்னா காட்டலாம்னு பார்த்தேன். நாங்கள் விடிஞ்சோடனே கிளம்பிட்டோம். நிறைய இடம் இருக்குது. பின்னாடி அப்படியே தேக்கு போட்டு வச்சுருக்காங்க, தேக்கு, தென்னை அது போலலாம் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படியே ஒரு சுற்றிட்டு வீட்டை பார்த்துட்டு கீழே இறங்கி போனோன்னே சாப்பிடுன்றாங்க. ஏங்க 5 மணி 5:30 மணிக்கு பூரியை போட்டு சாப்பிடுன்னா எப்படி சாப்பிட்றது? இட்லி, பூரி, பொங்கல், அசோகா வந்து எங்கள் சைடு ஃபேமஸுங்க. அது எல்லா விசேஷத்துலையும் வச்சுருவாங்க. அசோகா, காஃபி, அப்புறம் 2 வகை சட்னி இதெல்லாம் வச்சாங்க. நல்லா தான் இருந்தது, சாப்பாடு சூப்பராக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு தான் சாப்பிட முடியல. இவ்வளோ விடிகாலில் என்ன செய்கிறது? அடுப்படிக்கு வந்து பொங்கலும் பாலும் காய்ச்சறதுக்காக அடுப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே வெளியில் போயிடுவோம். ஏன்னா வந்து இது வந்து அவங்க ஃபங்க்ஷன், அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே வெளியில் போயிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் மாடு விட போகிறாங்க. அதனால வெளியில் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. அந்த மாடு எப்படின்னா வெளியில் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஏறுறதுக்கு மட்டும் அப்படியே வந்து ரொம்ப வழுக்கிறா போல் இல்லாமல் அதுக்கு சூப்பராக போட்டிருந்தாங்க. இதை விட அல்டிமேட் இந்த ஐயர் தாங்க, வேறு லெவல் காமெடி. அவர் நல்லாவே பேசி இது பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் ஏற்றுறதுக்கு சாக்கு போட்டு ஏற்றுறாங்க. ஏன்னா வழுக்கிடும்னு சொல்லிட்டு சாக்கு போட்டு ஏற்றி அது போல் உள்ளே போயிட்டு எல்லா ரூமும் காட்டிட்டு திரும்பவும் பசுமாடை எடுத்துருந்து வெளியே விட்ட கையோடையே. மாடு போயிட்டு வரது தான் கணக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் என்னென்னா, அது வரைக்கும் ஏதாவது தேவைக்கு போனால் தாலி கட்டுறாங்க, கல்யாணத்துக்கு போனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த தாலியை கட்டின உடனே விருந்துக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு ஓடிடுவாங்க. கேட்டால் பால் கறக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும் சொல்லிட்டு அது வரைக்கும் விசேஷம் நடக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வேன்லேயே ஓடி போயிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி போக முடியாது இல்லையா? இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து பால் காய்ச்சி
தரத்துக்காக பாலை ரெடி பண்ணாங்க. பக்கத்தில் வந்து பொங்கலுக்காக அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க. இது அவங்க வேலை, அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வெளியில இருந்து அங்கே நடக்கிற கலாட்டா பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த ஐயர் வந்து அவ்வளோ காமெடி பண்ணி ஜாலி பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த வீட்டில் வந்து குடி போகிறாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கவருக்கு சாமி நம்பிக்கை கிடையாது, ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு இருக்குது. அந்த இதுவே அங்கே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து மாடிக்கு வந்தேன், சூரியனும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பிட்டோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம ஹார்ட்டிங் கொடுங்க.